பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல கல்யாணம் நின்றதுக்கான உண்மைய தெரிஞ்ச பழனிவேல் கோபமா அந்த இடத்துல இருந்து வெளியே வாராரு. அவர்கிட்ட கதைக்கிற கதிரு சொல்றாரு, நீங்க இப்படி கோவப்பட்டு கிளம்புனா புது அத்தையிட நிலைமைய யோசிச்சிங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு பழனியும் சொல்றாரு, சொந்த அண்ணங்களுடைய வாழ முடியாதுடான்னு. அப்படியே அவரை சமாளிச்சு டீ குடிக்க கூட்டிட்டு போறாங்க. அந்த பக்கம் சுகன்யாவை பற்றி பழனிவேல்ட அம்மா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சுகன்யாவும் வாராங்க. ரூம் சரியா இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே குடும்பத்தோட கணக்கு எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் இல்ல, அது அவங்க 2 பேருமே பார்த்துப்பாங்கன்னு சொல்றாங்க. நானே சொந்தமா பிசினஸ் வச்சு தாரேன்னு சொல்லையும் தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் அப்படியே அவங்க எழும்பி போறாங்க. அந்த இடத்துக்கு பழனியும் வாராரு. உடனே ரூம்க்கு போன் பழனி உடுப்பு எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. சுகன்யாவும் ஏன்னு கேக்குறாங்க. சொல்றேன்னு கிளம்புறாரு. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணன் 2 பேரும் வாராங்க. பழனியும் வீட்டை விட்டு கிளம்புறாரு. உண்மையையும் பழனி சொல்றாரு. கல்யாணம் நின்றதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான். நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு கூட பொய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுன்னு சுகன்யாவையும் கூட்டிட்டு பாண்டியன் வீட்டுக்கு கிளம்புறாரு. நான் இனி இங்க தான் இருக்க போறேன்னு சொல்றாரு. அதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.